but now am found. Was blind, but now I see. 'Twas grace that taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appear, the hour I first believed. Oh, do you believe in His grace this evening? Just sing it along with me. Amazing grace. It would have been so many years since the song was composed, but still, the grace of God has not diminished. It has not lessened. It has not lost its power. It is still awesome. Have you tasted the love of Jesus? You might feel you are a wretched being, but still, God is prepared to cleanse us. Holy Spirit, come upon us, Lord. Descend amidst us, Master. Bless this our Master, Father, Lord. பூர்வமான காரியங்களை குறித்து யோசிக்காதபடிக்கு யாரெல்லாம் காயத்தோடு இருக்கீங்களோ, ஆண்டவர் தாமே ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகிக்கும்படி, எதெல்லாம் மன்னிக்க முடியலையோ மறக்க முடியலையோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லட்டும். சிலுவையின் அன்பை குறித்து இப்பொழுது இந்த பாடும்போதே உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் சென்று அடுத்த முறை அந்த நபரை பார்க்கும்போது நீங்கள் மன்னிக்கும்படி, இவ்வளோ பல்லாப்பு செய்தீங்களே, இவ்வளோ தீங்கு எனக்கு எதிராய் செய்தீங்களே, நான் ஆண்டவருக்கு எதிராய் எவ்வளோ தீங்கு இழைக்கப்பட்டது, அவர்களையும் மன்னித்தார் அல்லவா. That is why His grace is amazing. His love is amazing. இந்த பாட போகிறோம். பாடும்போதே யாரெல்லாம் முடியல, என்னால் முடியலன்னு வந்தீங்களோ, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களோடு இருக்கும்போது உங்களையே மாற்றிக்கொள்ள உங்களால் முடியும். ஆண்டவரை அழைங்க, பட்சமாய் அழைங்க, உங்கள் பக்கத்தில் அழைங்க. அருகிலே காத்து கொண்டிருக்கிறார். வாசலண்டை நின்று நம்ம திறக்க மாட்டோமா என்று ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்காக உள்ளங்களை திறந்து கொடுக்கும் நேரம். இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது நம்ம எந்த மனுஷன் இருக்கான், இந்த மனுஷன் அதெல்லாம் பார்க்க போறதில்ல. அவர் ஒருவரையே புகழ்ந்து பாட போறோம். ஏன்னா அவருடைய கிருபை நம்மளுக்கு தேவை. இன்னும் ஒரு சரணம் இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரை ஆராதிப்போமா, ஜெபத்தோடு கடந்து செல்ல போறோம். There is sound, God's own
பாடலை பாடும்போது ancient words. Jehovah Jireh, it is an ancient word. I am that I am, it's an ancient word. Baruch Adonai, it is an ancient word. It carries so much of power. Even as you say the names of God aloud, அவர் நாமங்கள் ஒன்னா ரெண்டாம், எத்தனை நாமங்கள், 1000 நாமங்கள். அதனால தான் 1000 நாவுகள் கூட போதாது, 1000 நாட்கள், 1000 வருடங்கள் போதாது. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டுடைய நாமங்களை சொல்லி துதிப்பதே ஒரு பெரிய மகிமை. நம் உள்ளத்திலும் சரி, நம் வாழ்க்கையிலும் சரி. எப்பெல்லாம் வெறுமையா இருக்கேன் ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க கூட முடியலையோ, ஆண்டவர் நாமங்களை சொல்லி துதிங்க. உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் ஜெகோவா ரஃபக்கே ஐ பிரேஸ் யூ என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சுகம் அளிக்காமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எந்நேரம் ஆண்டவரே நீ சுகம் தருகிற தேவன், என்னை சுகமாக்கும் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஏமாற்ற, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவருடைய நாமங்களை சமாதானம் இல்லாத போது ஜெகோவா ஷாலோம் என்று சொல்லி துதிங்க. சமாதானத்தால் நம் இல்லத்தை நிரப்புவார். ஜெகோவா ஜைரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படலையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஜெகோவா ஜைரே ப்ரொவைட் மை நீட்ஸ். இதெல்லாம் தான் ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ். இந்த பாடல் சொல்லுது ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ், தே ஆர் சோ ட்ரூ, சேஞ்சிங் மீ அண்ட் சேஞ்சிங் யூ. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த பாடலை பாடப்போறோம். இந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் தான் ஒரு தைலத்தால் நம்மளை, எப்படி வலி இருக்கும்போது அந்த இடத்துல தைலம் போட்டு தடவினா எவ்வளோ அழகா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, is an ointment poured forth to your soul. வெளியில காயங்களை வேணா அநேகர் கட்டலாம், ஆனால் உள்ளார்ந்த காயங்களை கட்டக்கூடியவர் ஒருவரே. இந்த பாடல்கள்லாம் ஏன் பாடுறேன்னா, உங்களுக்கு காயங்கள்லாம் கட்டப்பட வேண்டும். அந்த because of that bitterness that you're carrying, maybe you're not able to go forward, you're not able to progress in your life. Bitterness, enmity, hatred against so many people in your life, and that itself is a hindrance to all your blessings. Come out of that circle, come out of that vicious circle. I command you in the name of Jesus. யாரெல்லாம் இந்த கசப்பு இது என் வாழ்க்கையில கசப்பு தான், என் வாழ்க்கையை கசப்பாய் மாறிவிட்டது என்று வந்திருந்தாலும் சரி, அந்த கசப்புகள் எல்லாம் அகற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே தைலத்தால் நம்மளுடைய உள்ளார்ந்த காயங்களை கட்டும்போது, அப்பொழுது நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சமாதான காரணராய் மாறுவீங்க. இந்த பாடலை ஒரே விசை பாடி மீதியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். Holy words, long preserved for our walk in this world. There is sound with God's own heart. Oh, let the ancient words impart words of life, words of hope. Give us strength and help us go in this world wherever we roam. Ancient words will guide us. Holy words, long preserved for our walk in this world. There is sound with God's own heart. Oh, let the ancient words impart words of life, words of hope. Give us strength and help us go in this world wherever we roam. Ancient words will guide us home. Ancient words, ever true, changing me and changing you. We have come with open hearts. Oh, let the ancient
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் எல்லாம் துதிக்க போறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நாமங்களை சொல்லி துதிக்கும் ஒரு பாடலை பாடப்போறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று பாடலை பாடப்போறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அப்படி நாமங்கள் நான் சொல்லி சொல்லி துதிக்க போறோம். சிலர் சொல்லுவாங்களா, மனிதர்கள் சொல்லும் போது அவன் வார்த்தையாலே அவனை சொல்லி சொல்லி அடிக்கணும், நீ கையில் அடிச்சா கூட அவனுக்கு பத்தாது, அந்த வார்த்தையில நீ அடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கையினால் அடித்த அடி கூட மறந்துடுவாங்க, அந்த சொல்லினால் அடித்த அடி மறக்கவே மாட்டாங்களாம். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், ஆண்டவரே கேவலமான மனிதர்கள் சண்டை போடுவதற்கு ஒரு சொல்லுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் என்றால், when a word carries so much of significance once it comes out of the mouth of a human being, how much more if it comes out of your mouth in the right attitude to worship your God, your maker, to ask his favor, to seek his favor, to seek his blessing. வாய்களை திறந்து சொல்லுங்க, வார்த்தையில் அவ்வளோ பலம் உள்ளது, நம் வார்த்தையில் ஜீவன் உள்ளது, நம் வார்த்தையில் சாபம் உள்ளது, எல்லாவற்றும் நம் வார்த்தையை கொண்டே ஆண்டவர் அழைக்கிறார். வாய்களை மௌனமாய் மூடிக்கொண்டு என் வாழ்க்கை ஏதோ நடத்தி கொண்டிருப்பேன் இல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எனக்கு தேவையப்பா, வானத்தின் பல கணைகளை திறந்து ஆசீர்வதித்தால் கூட எனக்கு பத்தாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. எவனொரு நிறைவாய் கேட்கிறான் நிறைவாய் பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வாய்களை திறந்து நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தேவை, இந்த பிரிவினையின் ஆவிகள் எங்கள் குடும்பங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லுங்க. தேவையில்லாத சச்சரவின் ஆவிகளுக்காய் ஜெபிக்க போறேன். இப்போ ஒரு நிமிஷம் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்கள் குடும்பம் இல்ல திடீர்னு சமாதானம் உடைந்து போகிறதோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே காரண கர்த்தா, சமாதான கர்த்தாவா இருந்து, ஆண்டவரே நடுவராய் இருந்து, ஆவியானவரின் பிரசன்னம் உங்கள் குடும்பங்களில் வசித்து வரும்படி ஆண்டவர் God should make your house a dwelling place. It should be his habitation. He should not just be a guest. He should not just be a visitor who comes and goes. Ask God, ask him now, even now. கேளுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்துல நீங்க மறைவான விருந்தினரா மட்டும் இல்ல ராஜா, எங்களோட ஒட்டி உறவாடும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் குடும்பங்களை அசைவாடுங்க ராஜா. எந்த சமாதான கொலைச்சலும் வரவே கூடாது, எந்த தேவையில்லாத வார்த்தைகள் எரிச்சலின் ஆவிகள் எங்கள் குடும்பங்கள்ல வரக்கூடாதப்பா. தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது, தேவையில்லாமல் கரங்கள் ஓங்கப்படக்கூடாது, தேவையில்லாமல் காயப்பட்டும் வார்த்தைகள் பேசப்படக்கூடாது. வாய்க்கு பூட்டு போடுங்க. அது ஒருவேளை நீங்க பேசினாலும் சரி, உங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, ஆண்டவர் தாமே சிங்கங்களின் வாயே கட்டினாரே. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு இது ஏமாத்திரம். மனிதர்கள் வாயை ஆண்டவர் கட்ட மாட்டாரோ? சமாதானத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம் நம் குடும்பங்கள்ல. Let us be that fountain of peace in our life. Let you be that fountain of peace in your family. Why don't you start it? You always wait for somebody to initiate something in your life. You be the fountainhead in your family of happiness, of joy, of peace, of sowing the right things. Hallelujah. May you be that leader. You're called to be a leader. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, தாகத்தோடு ஆண்டவரை சரியாய் வாழும்படி உம்மிடம் வந்து கற்றுக்கொள்ள நாங்க வந்திருக்கோம் ராஜா, எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று சொல்ல போறோம். அவர் நாமங்களை சொல்லி துதிக்க போறோம். யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள்? 1000 நாமங்கள். அதனால சந்தோஷமா நம்ம சொல்ல போறோம். எதை சொல்லி துதிக்கிறதுன்னு தெரியல, ஆனா 1000 நாமங்கள் ஒரு சொல்லி துதிக்கிறோமோ தெரியல, ஆனால் தெரிந்த நாமங்களை சொல்லி நம்ம நன்மைகள் பாராட்டணும். தேவனை துதித்து ஆண்டவரை பாட போறோம். சந்தோஷமா பாட போறோம். ரெடியா? நீங்கெல்லாம் ரெடியா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்களால் பெயர் சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 நான் கரம் தட்டி பாடிடுவேன். பலமா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், நான் எதை சொல்லி பாடிடுவேன்? சொல்லுமா?
மேலும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. சத்தமா சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாக ஆமென். இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடு. கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் சொல்லுங்க. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன் வரிசை. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். இறுதியாக யெகோவா ஷாலோம், ஷாலோம், ஷம்மா, ரூபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர் யார், யார், யார்? உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் எல்லாரும் சேர்ந்து உமக்கு ஒப்பானவர் யார்? யாருமே இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுமா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அடுத்த சனம் இப்படியா சொல்கிறது. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர், உம் நாமம் அதிசயம். இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி கோர்வையா ஆண்டவருடைய நாமங்களை குறித்த பாடல்கள் பாட வேணும் வரல. ஆனால் ஆண்டவருக்கும் ஆசையாக இருக்கும்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் சகல காரியங்களை வீட்டுக்காய் செய்யும்போது குப்பை எடுத்துட்டு சமைச்சிட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு, சரி நீ உன் டியூட்டி நீ பண்ணணும்னு சொல்றது எப்படி இருக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகள், they might be enjoying, they might be watching TV, or the husband might be away. எல்லா காரியத்தையும் முடித்து வந்து உட்காரும்போது அந்த பிள்ளைங்க ஓடி வந்து ஒரு சின்ன ஒரு ரோஸ் கொடுத்து, மம்மி தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னால் எப்படி இருக்கும்ல? ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஏன்னா நம்மலாம் வேலை பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு தெரியும் இல்லை. அதில் இங்கே எப்படி நிற்கிறோம், அங்கே எப்படி. ஆனால் வீட்டுக்கு போனால் ஸ்திரீகள்லாம் வேலை செஞ்சு தானே ஆகணும். கண்டதை குப்பையில கை விடணும், அதை எடுக்கணும், இதெல்லாம் அப்புறம் மடமடனு ரெடியாகி பிள்ளைங்க ரெடியாகி கூட்டி கொண்டு வந்து நம்ம நிற்கணும். அப்படி சொல்லும்போது லைஃப் இஸ் monotonous cycle. இட் இஸ் ஜஸ்ட் அ விஷியஸ் சர்க்கிள். அப்படியே போய்கொண்டே திருப்பி திருப்பி அதே வேலை, வீடியோ எவ்வளோ சுத்திகரிக்கிறோம். அதே போல் கர்த்தர் ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இந்த காயினை போட்டால் எனக்கு கொடு, இல்லைன்னா அந்த வெண்டிங் மிஷினை தட்டுறது, டப்பா 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 டப்பான்னு தட்டுறது. ஏன்னா வரணும். ஏன்னா யூ திங்க் இட் இஸ் யோர் ரைட். இட் இஸ் நாட் யோர் ரைட். இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உரிமையாக போய் கொண்டாடுறது. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ உரிமையை பாராட்டுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே இதுங்க கொடுத்தீங்களே நன்றி. நோ, இட் இஸ் மை டியூட்டி. ஐ ஹவ் கிவன் திஸ் காயின். நான் உமக்காக இது பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலுத்தியிருக்கேன், அவ்வளோ செலுத்தியிருக்கேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும்ல. அதே போல தான்
மனிதர்கள் எப்படி பார்க்குறோமோ நம்ம சாயலில் தானே ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ஆண்டவருக்கு வாஞ்சியாக இருக்காதா? துதிக்கும் போது அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, என் நாமங்களெல்லாம் சொல்லி என் ஜனங்கள் துதிக்கிறாங்களே, செங்கடல் ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரு. Through all the generations you have to teach them all the mighty miracles and wonders that were performed by me. கர்த்தருடைய வார்த்தையில் எழுதி வச்சிருக்காரு. சந்ததி சந்ததியே நீங்க என்ன சொல்லி தரணுமா இஸ்ரவேலர்கிட்ட? இப்படி எல்லாம் ஆண்டவர் செஞ்சாருப்பா, உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருபோதும் ஏன் தெரியுமா மறக்கவே கூடாது. இப்படி ஒரு உண்மையுள்ள தேவன், இப்படி ஒரு நன்மை செய்கிற தேவன், இப்படி ஒரு வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமசாலி அவர்கள் தேவனாய் இருக்கிறார் என்று என் பிள்ளைகள் மறக்கவே கூடாது. அதனால சொல்லி சொல்லி அவங்களுக்கு நீங்க வளர்க்கணும் என்று ஆண்டவர் தாமே வேதாகமத்தில் குறிப்பிட்டு வைத்துள்ளார். ஆண்டவர் பிடிக்காதா? ஸோ இந்த துதியின் நேரம் ஒரு சந்தோஷத்தின் நேரமாய், ஒரு அர்த்தமுள்ள நேரமாய், ஏதோ மெக்கானிக்கலாக வந்து கொஞ்சம் பாட்டை பாடணும் போனோம், அது கிடையாது. அது வந்து வேஸ்ட். இட் இஸ் இன் வெயின். ஜஸ்ட் ஃபீல் இட் ஃப்ரம் யோர் ஹார்ட்ஸ். நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம உணர்ந்தவங்களாக ஒரு மறுத்து போன நபர்களை போட அப்படி கையை தட்டு, அப்படி 2 ஸ்டெப்பை போடு, அப்படி போடு. அது சினிமாக்காரங்க கூட பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி பாடும்போது யூ ஷேர் சம்திங் வித் யுவர் சேவியர். சே ஹல்லேலூயா. சம்திங் விச் இஸ் வெரி டீப்பர். இல்லை, ரொம்ப ஆழமாக இருந்தால் நம்ம சொல்ல போகிற ஆண்டவரை கண்மலையெல்லாம் பிளந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ அழகான அற்புதம் செஞ்சீங்க ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் இவ்வளோ ஆண்டவர் நம்மளுக்கு பண்ணியிருக்காருல்ல, அதனால் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில் செய்ததற்காக நன்றி. அப்போ கண்மலை போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நின்றார் அல்லவா, ஒரு துணையாய் நின்றார். இல்லை நொறுங்கி போயிருப்போம். ஒரு வார்த்தை உள்ளது வேதாகமத்தில், இந்த கல்லின் மேல் யார் விழுந்தாலும் அவங்க நொறுங்கி போவாங்க, இல்லை இந்த கல் யார் மேலே விழுதோ அவங்க நசுங்கி போவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மளை திடப்படுத்தும்படி தான். நீங்கள் நசுங்கி போகக்கூடாது, நீங்கள் நொறுங்கி போகக்கூடாது என்ற ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஆண்டவர் அநேக வசனங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். ஆண்டவருடைய வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது, உரிமையாக்கி வாக்குத்தங்களை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அழகாய் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ தேவைகள் கேட்பவாறு ஆண்டவர் சந்திக்கிறார். அதனால் இந்த சரணத்தை பாடும்போது உணர்ந்தவர்களாக மெய்யாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? கண்மலையை நீர் பிளந்த உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்த உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? யார் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? பலமா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? யாருமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. பாடுங்க பார்க்கலாம் சத்தமா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? யாருமே இல்லை. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? பலமா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செய்து கர்த்தாவே, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையப்பா. நீங்க ஆசீர்வதிக்க பட்சத்தில் என்னை யாருமே ஆசீர்வதிக்க முடியாது. உலகத்தின் ஆழ்ந்த ஆண்டவரை துதிங்க. ஓ, ஆராதிப்போம் ஆராதிப்போம். நன்றியப்பா, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நமஸ்கரிக்கிறோம். திருப்பி பாடுங்க. ஆமென் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, வாஞ்சையோடு ஒரு மனதின் சிந்தையோடு அழைக்கிறோம் அப்பா. உம் நாம மகிமைப்படுவதாக. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷிப்பீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷிப்பீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்து
யாருமே இல்லை. உம்மை போல என்னை நேசித்திட யாருமே இல்லை. இந்த வரிகள் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆண்டவரை போல நேசிக்க யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? கலை யாராவது இருக்காங்களா? ஆண்டவரை போல நேசிக்க யாருமே இல்லை. இல்லை யாராவது எங்க இருக்கவங்க சொல்ல முடியுமா? யாராவது யங் பீப்புள் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை சே இதெல்லாம் ஆண்டவர் லவ்லாம் ஒரு லவ்வா, என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை எப்படி நேசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நீங்கி போகிற உறவு, மாயமாய் மறைகிற உறவு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே, அவர் மாறாதவர், மறையாதவர், அவர் மாயை கிடையாது. அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் நிஜம். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள் ஜீவனுள்ள தேவனே வாருமையா, சாட்சியுள்ள வாழ்வினை தாருமையா. எந்த மான மன்னனாக, வெற்றி வேந்தனாக, மானவாளனாக வாருமையா. எந்த மான மன்னனாக, வெற்றி வேந்தனாக, மானவாளனாக வாருமையா. வாருமேசுவே, பாருமேசுவே, வாடி போன எந்த வாழ்வில் வாசம் வீசுமே. வாருமேசுவே, தாருமேசுவே,